ஏப்ரல் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்கான சட்டமன்ற தேர்தல் நடக்க இருக்கு. தேர்தல்ல வெற்றியை பெற ஒவ்வொரு கட்சியும் போராடிக்கிட்டு இருக்கு. புதிய புதிய வாக்குறுதிகள், புதிய புதிய சலுகைகள் அள்ளி வீசப்படுது. மக்களோட பிரச்சனையை பேசுறதுக்கும் இதுதான் சரியான நேரம். பீனிக்ஸ் தமிழர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோல நாம 1000 விளக்கு தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பத்தி பார்க்க போறோம். இந்த தொகுதி சென்னையின் மைய பகுதியில இருக்கு. கூவமாற்றிற்கு தெற்கே இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கம், 1000 விளக்கு, கோபாலபுரம், சூளைமேடு, மகாலிங்கபுரம், அண்ணா சாலை, டி நகரின் சில பகுதிகள், ராயப்பேட்டையின் சில பகுதிகள் இதையெல்லாம் உள்ளடக்கியதுதான் 1000 விளக்கு தொகுதி. நடிகர் திலகம் சிவாஜி வீடு தொடங்கி கோயஸ் கார்டன், 1000 விளக்கு மசூதி, அமெரிக்கா தூதரகம், அண்ணா மேம்பாலம், வள்ளுவர் கோட்டம், கல்லூரி சாலை, அப்பல்லோ மருத்துவமனைன்னு பல முக்கிய இடங்கள் இந்த தொகுதியில தான் இருக்கு. சென்னை மாநகராட்சியின் 9வது சோன்ல இருக்கக்கூடிய 109 முதல் 113 வரை, மேலும் 117 மற்றும் 118 ஆகிய 7 வார்டுகள் சேர்ந்துதான் இந்த தொகுதி. இந்த தொகுதி முழுக்க முழுக்க நகர்மயமானதுதான். இங்க நிறைய ஃப்ளோட்டிங் பீப்புள் தான் இருக்காங்க. ஆனா அவங்க எல்லாருக்கும் இங்க ஓட்டு இல்ல. மொத்தத்துக்கே இந்த தொகுதியில 2,38,000 பேருக்கு தான் இங்க ஓட்டு இருந்துச்சு. அதுவும் எஸ்ஐஆருக்கு அப்புறம் 1,41,393 பேரா குறைஞ்சிருச்சு. ஒரு பக்கம் அபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஹை கிளாஸ் பீப்புளும், மறுபக்கம் ஹவுசிங் போர்ட்ல வாழுற அடித்தட்டு ஜனங்களும் அதிகமா வாழ்ற தொகுதி 1000 விளக்கு. 2021ஆம் ஆண்டு நடந்த தேர்தல்ல இந்த தொகுதியில திமுக சார்புல மருத்துவர் எழிலனும், அதிமுக கூட்டணியில பாஜக சார்புல நடிகை குஷ்புவும் போட்டியிட்டாங்க. இதுல மருத்துவர் எழிலன் வெற்றி பெற்று எம்எல்ஏவா ஆனாரு. இப்போ இந்த தொகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னு பார்க்கலாம். பிரச்சனை 1, அதிகரிக்கும் போதை கலாச்சாரமும் மக்களின் அச்சமும். இந்த இடத்த நீங்க கவர் பண்ணி பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும், இது முன்பு ஒரு உடற்பயிற்சி கூடமா இருந்த ஒரு இடம். ஆனா இப்போ அப்படின்னே ஆப்போசிட்டா இங்க இருந்த உடற்பயிற்சி கூடம் அப்படின்னே இடிச்சிட்டாங்க. கொஞ்சம் இருந்தது, அந்த இதுவெல்லாம் இடிச்சிட்டு இந்த இடமே இப்போ ஒரு டொபாக்கோ ஹப் மாதிரி. வெளி ஏரியா பசங்கள்ல இருந்து எல்லாருமே, கெஞ்சால இருந்து எல்லாமே, சரக்குல இருந்து எல்லாமே இந்த இடத்துலதான் அவங்க ஸ்மகல் பண்ணதுல இருந்து அடிக்கிறதுல இருந்து எல்லாமே. இந்த இடத்த மூட சொல்லி மாமன்ற உறுப்பினருக்கு இங்க இருக்கிற 64 வீடுகள்ல இருந்து மனு கொடுத்திருந்தேன். இங்க இரும்பு கம்பிகள் அமைத்து புதிய சுவர் ஒண்ணு அமைச்சு கொடுத்துறேன்ற வாக்குறுதியை கொடுத்தாரு. ஆனா இன்னும் வரைக்கும் அந்த வாக்குறுதியை நிறைவேற்றி தரல. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். நீங்க இங்க பாருங்க, ஃபுல்லா சரக்கு பாட்டில் அடிச்சுக்கிட்டு குடிச்சிட்டு பார்த்தாலே தெரியும். இந்த ஒரு ஸ்பேஸ இந்த ஒரு டொபாக்கோ கோசமோ இந்த ஒரு போதை பொருட்களை பயன்படுத்துறதுக்காக ஒரு இடமா மட்டும்தான் இங்க பயன்படுத்துறாங்களே. இந்த பயன்படுத்துறது பிரச்சனை இல்லை. இங்க இருந்து அவங்க குடிக்கிறது, கெஞ்சா அடிக்கிறது மூலியமா இந்த வீட்டு சுவர் ஜன்னல் எல்லாம் திறக்கவே மாட்டாங்க அவங்க வாழ்க்கையில எப்பவுமே. ஏன்னா இங்க ஃபுல்லா பிரச்சனை பண்ணுவாங்க. இந்த ஸ்லாப் எல்லாம் உடைச்சது அவனுங்க கிடையாது, மக்களே உடைச்சிட்டாங்க. இந்த ஸ்லாப்ல ஏறி அந்த பக்கம் குதிக்கிறானுங்க, ஸ்லாப்ல ஏறி பிரச்சனை பண்றானுங்க. அதனாலேயே மக்கள் இந்த ஸ்லாப்பை உடைச்சது, ஜன்னலை கூட இன்ன வரைக்கும் திறக்க மாட்டாங்க இங்க இருக்கிற மக்கள்லாம். அதே மாதிரி என்னன்னா, வெளி ஏரியால இருந்து பசங்க இங்க கும்பலா வர்றது மூலியமா இங்க குடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த சண்டையில அவன் ஒருத்தவனை அடிச்சுக்கிறது, இவன் ஒருத்தனை அடிச்சுக்கிறதுன்னு வெளியில அது ஊர் பிரச்சனையா மாறி ஊருக்குள்ள தகராறா முடியுது. அதே மாதிரி அதான் முன்னாடி சொன்ன மாதிரியே, சரக்கு அடிக்கவோ எதுக்குமே காசு இல்லைன்னா வீடுகள்ல புகுறானுங்க. அப்படி இல்லைன்னா இங்க இருக்கிற வண்டிகளை திருடுறானுங்க, வண்டியில இருக்கிற பார்ட்ஸை திருடுறானுங்க. ஸோ இந்த மாதிரி இடங்களை மூடி தர சொல்லி மாநகராட்சி கிட்ட பல விதமா இந்த மக்கள் கோரிக்கை விட்டுட்டு இருக்காங்க. ஆனா இன்ன வரைக்கும் மூடி தரப்படல. பிரச்சனை 2, போலிப்பட்டா வாக்குறுதி. அதே மாதிரி இது 116 வட்டத்துக்கு உட்பட்ட கிரியாப்ப சாலை. இந்த கிரியாப்ப சாலையில 40 வருட காலமா இங்க ஓட்டு வீடுகள்ல இருக்காங்க. இந்த ஓட்டு வீடுகளை பாத்தீங்கன்னா ஏத்தி கட்டியிருப்பாங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். அங்க ஏத்தி கட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, எப்போ மழை பெஞ்சாலும், சாதாரண மழை வந்தாலுமே தண்ணி வீட்டுக்குள்ள வந்துடுதுன்ற ஒரே காரணத்துக்காக ஏத்தி கட்டிட்டாங்க. சரி, இவங்களுக்கு வேற வீடு வாங்கி தரேன்றதுதான் முதல் வாக்குறுதி கொடுத்தாங்க. 2வது வாக்குறுதியா என்ன கொடுத்தாங்கன்னா, நீங்க 40 வருஷமா இங்க இருந்தீங்க, இங்க ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது, அந்த பொதுக்கூட்டத்துல அவங்க கொடுத்த வாக்குறுதி 40 வருஷம் இங்க இருந்துட்டீங்க, ஆனா அதனால நான் உங்களுக்கு பட்டா வாங்கி தரேன்னு சொல்றாங்க. ஆனா இது கார்பரேஷன், மாநகராட்சினாலும் இதை பட்டா போட முடியாது. ஆனா மக்களுக்கு பட்டா வாங்கி தரேன்ற பொய் வாக்குறுதி கொடுத்து மக்கள் அந்த நம்பிக்கையில மக்கள் வீடை ஏத்தி கட்டுறது, கூரை போடுறது, ஏசி போடுறது எல்லாமே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி போலி வாக்குறுதிகளை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்களுக்கு சரியான கழிப்பறை வசதி கிடையாது. அவங்களோட கழிப்பறைன்னு பாத்தீங்கன்னா இதான் அவங்களோட கழிப்பறையே. முக்காவாசி அவங்களோட கழிப்பறையே இதான். அவங்களுக்கு பொதுவான கழிப்பறை அமைச்சிருக்காங்க. ஆனா இங்க இருந்து ஒரு 500ல இருந்து 600 மீட்டர் நடந்து போனோம். லேடிஸ், ஜென்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பட் லேடிஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிங்க. வீடு இங்க வச்சுக்கிட்டு இங்க இருந்து 600 மீட்டரோ ஒரு 400 மீட்டரோ
தள்ளி போயிட்டு ஒரு கழிப்பறையை பயன்படுத்துற வசதி அவங்களுக்கு பெரும்பாலும் இல்லை. ஸோ அவங்களுக்கு ஒரு கழிப்பறை வசதியும் உண்டாக்கி காட்டணும். இல்லைன்னா புதுசா கட்டி தரக்கூடிய குடியிருப்புகள்ல இவங்களுக்கு வீடு தரேன்றத சொல்லியிருந்தாங்க. ஆனா புதுசா கட்டிடங்கள் கட்டி தர்றதுக்கு இன்னும் ஸ்டெப்ஸ் எதுவுமே எடுக்கல. பிரச்சனை 3, தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் தொய்வான செயல்பாடு. 1000 விளக்கு பொறுத்த வரைக்கும் அதிகமாக மக்கள் குடியிருப்புகளா இருக்கிறது வந்து ஸ்லம் போர்ட்ஸ், ஹவுசிங் போர்ட்ஸ் தான் அதிகம். இந்த ஹவுசிங் போர்ட்ஸை 2021 இவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க முன் வச்ச வாக்குறுதி என்னன்னா, புதுசா இடிச்சிட்டு நாங்க புதிய குடியிருப்புகளை கட்டித்தரோன்ற வாக்குறுதியை முன் வச்சாங்க. ஆனா அது செயல்படுத்தவே இல்லை. ஆனால் கங்கை கரைபுரம்னு ஒரு நகர் இருக்கு, நம்ம அதை எக்ஸாம்பிளா வச்சுப்போம். 2022 வந்து அங்க இருக்கிற வீடுகளை வந்து இடிச்சிட்டு புதுசு பண்ணி 1.5 ஆண்டு காலத்துல நம்ம கட்டித்தரோன்ற வாக்குறுதியை வந்து கொடுத்தாங்க. ஆனா இன்னும் வரைக்கும் அந்த வீடுகள் கட்டித்தர போறல. இதுக்கப்புறம் ஆட்சி மாறிய பிறகு திரும்பி இதை கட்டி தருவாங்களான்றதும் மக்களோட கேள்விக்குறியா இருக்கு. அதே மாதிரி இங்க நம்ம வார்டு 117 வந்தோம்னா இங்க MK ராதா நகர்னு ஒரு சாலை இருக்கு. அந்த MK ராதா நகர்ல மொத்தம் 200+ வீடுகள் இருக்கு. இதுல 64 வீடுகள் வந்து மாடி குடியிருப்புகள். இந்த 64 வீடுகளுக்கு வந்து காசோலையான 24,000 வந்து 2023 கொடுத்தாங்க. கொடுத்துட்டு அதுல முழுமையா கொடுக்கல, பாதி பேருக்கு தான் கொடுத்தாங்க. இதை கொடுத்துட்டு அவங்க முன் வச்ச கோரிக்கை என்னன்னா, வீடை காலி பண்ணிடுங்க, நாங்க வீடு இடிச்சு தரோம். ஆனா எந்த வித டிராஃப்ட்டுமே காட்டல. நாங்க இத்தனை மாடி அடுக்கு மாடிகள் கட்டி கொடுப்போம், உங்களுக்கு பார்க்கிங் வசதி இப்படி இருக்கும், அந்த மாதிரி எந்த ஒரு இன்ஜினியரிங் ஸ்ட்ரக்சர்டு பிளான எங்க மக்கள் கிட்ட வந்து அவங்க சொல்லல. பட் சிம்பிளா 2023 24,000 ரூபாய் காசோலையை கொடுத்துட்டு காலி பண்ணிடுங்க என்றதை மட்டும் சொன்னாங்க. அதை நம்பி மக்கள் பெரும்பாலானோர் வந்து காலி பண்ணி வெளியில வாடகைக்கு போய் தங்க ஆரம்பிச்சாங்க. அப்படி தங்கி கொண்டிருந்தவங்க வந்து வாடகை கட்ட முடியாத ஒரு பட்சத்துல திரும்பி 2026, 25 இந்த நம்ம இப்ப இருக்கிற நிலைமைக்கு திரும்பி அந்த குடியிருப்புகளே வந்து தங்க ஆரம்பிச்சிட்டாங்க. பிரச்சனை 4, மழைநீர் கால்வாயும் தேங்கி நிற்கும் வெள்ளமும். இந்த 1000 விளக்கு தொகுதியில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இன்னும் எல்லா ரோடுமே ரொம்ப மோசமாக இருக்குது. ஒரு மழை பெஞ்சாலே ஏற்கனவே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் போட்டு 4000 கோடி செலவு பண்ணுன்னு சொல்கிறாங்க சென்னை மாநகராட்சியில். நிறைய இடத்துல போட்டிருக்காங்களே கண்டி, அதுக்கான வாட்டமும் சரியில்லை, எதுவும் சரியில்லை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா அசராத்தம்ம கோயில் சொல்லுவாங்க, இந்த இதுக்கிட்ட போலீஸ் ஸ்டேஷன் நுங்கம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்குது. அந்த தெருவில் இருக்க ஈஸ்வரன் கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா குளம் இருக்குது. அது ஓவர்ஃப்ளோய் வெளியே வந்தால் தண்ணி வந்து ரொம்ப அது முன்னெல்லாம் வெளியே போகிறதுக்கு அப்பப்போ காவா வெட்டி விடுவாங்க. அந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாகவே நீடிச்சிருக்குது. அந்த தண்ணி வெளியே போகிறதுக்கு வழி இல்லாத அந்த ஏரியாலேயே தங்குற மாதிரிலாம் இருக்குது. ஆகவே நிறைய மழை பெஞ்சாலே எல்லா இடத்துலையும் தண்ணி நிற்கிது. மக்கள் வந்து ரொம்ப அவஸ்தைப்படுறது. காலங்காலமாக ஒரு மழைக்கும் வந்து இவங்க வந்து 4000 கோடி செலவு பண்ணோம், இந்த வாட்டி தண்ணி நிற்காதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நிறைய இடத்துல முழங்காலுக்கு மேலே தண்ணி நிற்கிது. மக்கள் வந்து இதில் அதுவும் குடிசை பகுதியெலாம் காமராஜபுரம், இந்த நுங்கம்பாக்கம் டென்னிஸ் கோர்ட்டு பேக் சைட்லாம் இருக்குது பாருங்கள், அங்கெல்லாம் தண்ணி பயங்கரமாக நிற்கிது. அப்படி அது மாதிரி தொகுதி ஃபுல்லாகவே இந்த மழை தண்ணி பிரச்சனை நிறைய இருக்குது. பிரச்சனை 5, சுகாதாரமும் குப்பை தொட்டிகளும். அதே மாதிரி குப்பையை அள்ளுறதுக்கும் சரி, டிரைனேஜ் அடைச்சிக்கிச்சுன்னா வந்து டிரைனேஜை எடுத்து கொடுங்கனாலும் சரி, மாநகராட்சி தரப்புல இருந்து சொல்லக்கூடிய ஒரே பதில் ஆள் இல்லை, ஆள் வந்தோன்னா அனுப்பிச்சிடுறேன், ஆள் போயிருக்காங்க, ஆள் வந்தோன்னு இங்க அனுப்பிச்சிடுறேன். இந்த மாதிரியான அலட்சியமான பதில்களும் சில நேரங்களில் காட்டமான பதில்கள் மட்டும்தான் மக்களுக்கு கொடுக்குறாங்களே தவிர்த்து, எங்களுக்கு இப்போ உடனே எடுத்துடுறேன், ஒரு ப்ராப்பர் ஃபாலோ அப், ஒரு புகார் தெரிவிக்கிறோம், அந்த புகாருக்கு என்ன பண்ணணும்ன்ற ஒரு ப்ராப்பர் ஃபாலோ அப் வந்து மாநகராட்சி தரப்புல இருந்து சுத்தமா கிடையாது. பிரச்சனை 6, நிறுத்தப்பட்ட பேருந்து சேவை. போதிய பஸ் வசதின்றது இப்போ பெரும்பாலான இடங்கள்ல மேம்பாலம் கட்டுறாங்க, அதே மாதிரி மெட்ரோ கட்டுறாங்கன்றது எங்களுக்கு புரியுது. ஆனா அந்த மேம்பாலம் கட்டினாலும் எவ்வளவு இது பணிகள், அதாவது அர்பனைசேஷன் பணிகள் எவ்வளவு போனாலும் போதிய பஸ் வசதின்றது ரொம்ப முக்கியம். இதுக்கு முன்னாடி வந்து தொடர் எண் 11ன்ற பஸ் இருந்தது. அது மூலியமா வந்து இந்த வார்டு 117, வார்டு 118 இந்த மாதிரி மக்கள்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டா எக்மோர்ல இருந்து பாரிமுனை இந்த மாதிரியான இடங்களுக்கு டைரக்டா டிராவல் பண்ண முடிஞ்சது. பஸ் ஸ்டாண்டும் வந்து அவங்களுக்கு பக்கத்திலேயே இருந்தது. ஆனா இப்ப பாத்தீங்கன்னா உங்க பஸ்ஸுக்கு பிடிக்கணும்னா DMS, டி நகர், இல்லைன்னா வள்ளுவர் கோட்டம் டிப்போ, இந்த மாதிரி பெரும்பாலான இடங்கள் நடந்து போயிட்டு தான் பெண்களும் சரி, சாதாரண கூலி வேலைக்கு போறவங்களும் சரி, இந்த மாதிரி பஸ் போற மாதிரி இருக்கு. அதே மாதிரி போதிய பஸ் நிழற்குடைகளும் கிடையாது, பஸ் ஸ்டாண்டுகளும் கிடையாது பெருசா. பிரச்சனை 7, செயல்படாத அங்கன்வாடிகளும் அம்மா குடிநீர் மையங்களும். 1000 விளக்கு தொகுதியை பொறுத்த வரைக்கும் அங்கன்வாடிகள் சரிவர செயல்படுவது இல்லை. முன்பெல்லாம் அங்கன்வாடிகளுக்கு வந்து பிள்ளைகள் வரலன்னா அங்க வேலை செய்யற டீச்சர்களே வந்து வீடு தேடி வந்து குழந்தைகளை கூட்டிட்டு போவாங்க. இல்லைன்னா கால் பண்ணியாச்சு கேட்பாங்க, குழந்தைகள் ஏன் வரல, அப்படி இல்லைன்னா ஒரு அவேர்னஸ் ஆச்சு பரப்புவாங்க, இங்க அங்கன்வாடி இருக்கு, உங்க வீட்டுல குழந்தைகள் இருந்தா தயவு செஞ்சு அனுப்புங்க
அப்படின்ற மாதிரி அரசாங்க தரப்புல இருந்து அவேர்னஸ் ஆச்சு கொடுத்தாங்க. ஆனா இன்னைக்கு அங்கன்வாடின்னு ஒண்ணு செயல்படுதான்றது மக்களுக்கு தெரியல. 1000 விளக்குல பெரும்பாலான இடங்கள்ல அம்மா உணவகங்கள் இருக்கு, அம்மா குடிநீர் மையம் இருக்கு. குறிப்பா சொல்லணும்னா 117வது வட்டத்துல அம்மா குடிநீர் மையம் வந்து விஜயராகவா ரோடு நம்ம கிரியாப்பூர் ரோடு முனையில ஒண்ணு கட்டித்தரப்பட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் திருவிக்கா குடியிருப்புல அம்மா உணவகம் வந்து கட்டித்தரப்பட்டது. இந்த காவா எக்ஸ்டென்ஷன்ன்ற பேர்ல அம்மா உணவகம் தரமட்டமா இடிச்சு தள்ளிட்டாங்க. ரெண்டாவது, இந்த அம்மா குடிநீர் மையங்கள்ல வந்து குடிநீரை வந்து பெரும்பாலான இந்த ஓட்டு வீடுகள் தான் அங்க அதிகம். இந்த ஓட்டு வீடுல வசித்தவர்கள் வந்து அங்கதான் போய் குடிநீரை வந்து ஃபெச் பண்ணிட்டு வருவாங்க. அவங்க வந்து இந்த கேன்ல வாங்குற பழக்கமே கிடையாது, ஏன்னா அங்க அம்மா குடிநீர் மையம் இருந்த வரைக்கும். ஆனா இன்னைக்கு அந்த அம்மா குடிநீர் மையம் செயலிழந்த நிலையில இருக்கு, பூட்டியே கிடக்குது. அதை ஒரு பயன்பாட்டுக்கே கொண்டு வர மாட்டாங்க. பிரச்சனை 8, மெட்ரோ ரயில் பணிகளும் போக்குவரத்து நெரிசலும். இந்த பிரச்சனை 1000 விளக்கு தொகுதி மட்டுமில்லாம மொத்தம் சென்னைக்குமான பிரச்சனையா இருக்கு. மெட்ரோ ரயில் பணிகளால ஏற்படுற போக்குவரத்து நெரிசல் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை நாம தினம் தினம் எதிர்கொண்டுதான் வரோம். அதே போன்று இப்போ மெட்ரோ ட்ரெயின் வந்து ஒர்க்கு நடக்குது, ட்ரெயின் சார்பாக நடக்குது, உங்களுக்கு தெரியும், எல்லா இடத்துலையும். அந்த 1000 தொகுதியில் நிறைய இடத்துல நடந்துன்னு இருக்குது. நீங்கள் அந்த இதில் இந்த ஜெமினிலேருந்து பார்த்தீங்கன்னா சிலிங் ரோடு வரைக்கும் நிறைய பிரச்சனை இருக்குது. அதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறது, பிளாட்டுங்கெலாம் கூட மெட்ரோ அந்த பள்ளம் இது பண்ணுறதுனால ஏற்கனவே போட்ட பாதையால் நிறைய பேருக்கு அந்த தண்ணி வந்து போர் தண்ணி நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேதுன்னு ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இப்படி 1000 விளக்கு தொகுதியில இருக்கக்கூடிய முக்கிய பிரச்சனைகளை பார்த்தோம். இதுல நாங்க சொல்லாத பிரச்சனைகள் வேறு ஏதாவது இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க.